ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் தமிழ் vlogs. இன்றைக்கி வந்து அனிதாஸ் தமிழ் vlogsல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கடாய் பன்னீர். அதுவும் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண பன்னீர் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பட்டை 1 இன்ச்சில் 2, கிராம்பு, குருமிளகு, ஏலக்காய், அப்புறம் ஜீரகம். இதெல்லாம் வந்து 200 கிராம் பன்னீருக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்ம இந்த கடாய் பன்னீருக்கே வந்து ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மசாலானே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆர்டிஃபிஷியலான பொருட்களும் நம்ம எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. ஸோ ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்க போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இது வறுக்கும் போது நல்லா தீயை வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து வறுக்கணும். ஏன்னா எல்லா பொருளும் சீக்கிரம் வறுபட்டுரும். ஸோ வறுத்த பொருட்களை எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 தக்காளி வந்து நீங்கள் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் அதே மாதிரி தான், ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், நல்லா இதுவும் வந்து வீட்டில் எடுத்த வெண்ணெய் தான். ஸோ வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து வெண்ணெய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து வெண்ணெய், ஆயில் இது வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து வெண்ணெய் தான் கொடுக்கும். ஸோ வந்து வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம் பன்னீருக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 1 இன்ச்சு சைஸ் வந்துட்டு இஞ்சி அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வறுபடணும். ப்ளஸ் இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் நல்லா வந்து போகணும். நல்லா வந்து வெங்காயத்தை வறுத்துக்கோங்க, நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்குறதுக்கு வந்து சால்ட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக வந்து நறுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடாய் பன்னீருக்கு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, ஆப்பிள் தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்பிள் தக்காளி போடுங்க. நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 தக்காளி அதோட வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதனால தான் அந்த தக்காளி ஆட் பண்ணுறது. இப்போ தக்காளி வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ட்ரை ரோஸ்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து நீங்கள் பன்னீரை தவிர நீங்கள் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர், சோயா இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எப்போவுமே வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கல்லுப்பு வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த குழம்பு, அந்த மசாலோட ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து இது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னீர் வந்து எப்படி வீட்டில் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான். ஸோ வந்து குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் வந்து அன்றைக்கி வந்து பண்ணோம். ஸோ வந்து 200 கிராம் பன்னீரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம 1 லிட்டர் பாலில் வந்து பன்னீர் பண்ணோம்னா 100 கிராம் கிடைக்கும். 2 லிட்டர் பாலில் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு 200 கிராம் வந்து கிடைக்கும். ஸோ வந்து அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கஸ்தூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தய இலை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் இந்தியன் டிஷ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த கஸ்தூரி மேத்தி போடும்போது இன்னும் வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த நறுமணமாக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்துட்டு அதையும் வந்து நல்லா இது பண்ணி கையில் வந்து நல்லா ரப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாமல் வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனல் டச் வந்து வெண்ணெய் வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.